உறவும் மலரும் புனித இடம் ஆலயம், உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவும் மலரும் புனித இடம் ஆலயம், உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம், ஆலயம் 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 ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம். மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தலை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள். எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, இணைந்து இன்று இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதம் முழுவதும் இறைவன் அன்னையின் பரிந்துரையால் நமக்கு செய்த எல்லா உதவிகளுக்காகவும் உபகாரங்களுக்காகவும் நன்றியோடு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். பிறக்க இருக்கின்ற ஆகஸ்ட் மாதம் நமக்கு அருளையும் ஆசிரியையும் அன்னையினுடைய பரிந்துரையால் அனைத்தும் நலமாக இருக்க இந்த திருப்பலியிலே ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று இங்கு திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are participating the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மனிதனுக்கு உணவும் உறவும் மிக தேவை. இது இல்லாமல் நான் அப்படி வாடுகிறேன், அது உறவில்லாமல் உணவோடு மட்டும் வாடுகிறேன் என்று சொல்வதெல்லாம் போலித்தனம். உயிர் வாழ உணவு எவ்வளவு அவசியமோ அந்த அளவிற்கு உறவுகளிலே வாழ்வதற்கும் இறைவன் நமக்கு கற்றுத்தருகிறார். உறவுகள் வேண்டாம் என்று வாழ்ந்த நேரங்களுக்காக, தேவையில்லை என்று ஒரு விதமான ஈகோ டெண்டன்சியில் வாழ்ந்ததற்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இறை உணவோடு உறவுகளை பலப்படுத்த ஜெபிப்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் எம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றி கொள்ள நிலையற்ற
இன்றைய நன்மைகளை பயன்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அந்நாட்களில் பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வார்கோதுமை அப்பங்களையும் தம் கோணிப்பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார். எலிசா மக்களுக்கு உண்ணக்கொடு என்றார். அவருடைய பணியாளன், இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான். அவரோ, இவற்றை இம்மக்களுக்கு உண்ணக்கொடு, ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார். அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர். ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 145 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கின்றீர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம். சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி
அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே. நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறு கரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தினாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன் துண்டுகளும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமர செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்ட பின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, இன்றைய 3 வாசகங்களையும் ஒன்றுபடுத்தி உங்களோடு ஒரே ஒரு கருத்தை மட்டும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உணவும் உறவும் என்ற மையப்பொருளிலே இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதனுடைய பின்னணி, மக்கள் கூட்டம் இயேசுவை தேடி அவருக்கு முன்னதாகவே மறுகரையில் காத்திருந்தார்கள். மக்கள் கூட்டம் என்ற அந்த வார்த்தை தான் நம்மை சிந்திக்க அழைக்கிறது. பலரும் இருந்தார்கள், ஒரு சாரார் மட்டுமல்ல. இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட அனைவரும் அங்கே இருந்தார்கள். இது ஒரு மெசியா காலம் என்பதை இயேசு அவர்களுக்கு எடுத்து சொல்லி, பாஸ்கா விரைவில் இருப்பதால் அவரும் பலியாகி இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட அவர்களை அழைக்கிறார். அதனுடைய முதல் படிதான் இந்த உணவும் உறவும் என்று. இன்றையிலிருந்து ஏறக்குறைய 4-5 வாரங்களுக்கு இந்த யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து தான் இந்த பகுதியை படிக்கப் போகிறோம். ஆகவே படிப்படியாக அவர் எதை சொல்லுகிறார் என்பதை ஒவ்வொரு வாரமும் நாம் பார்க்க போகிறோம். முதல் பாடமாக, படியாக உணவும் உறவும் என்று ஆண்டவர் பேசுவதை காணுகிறோம். இது மெசியாவின் காலம், பரிவிரக்கத்தோடு செயலாற்ற வேண்டிய தலைவர் இருக்கின்ற காலம். அவர்கள் தேவைகளை அறிந்திருப்பவர் அந்த தலைவர். அவர்களுக்கு நல்ல மனப்பாங்குடன், பாகுபாடற்ற மனநிலையோடு அவர் உதவுகிறார், உணவு தருகிறார், உறவை பலப்படுத்துகிறார் என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்ற பாடம். சற்று விரிவாக பார்ப்போம். பரிவுள்ளம் கொண்டவர் நம் தலைவர் இயேசு. போன வாரமும் அதைத்தான் பார்த்தோம். இந்த வாரமும் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். பரிவுள்ளம் கொண்டவர் இயேசு உணவு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? எடுத்தெடுப்பிலேயே அவர் ஒன்றும் மந்திர தந்திரங்களை சொல்லி மேஜிக் செய்யவில்லை. நோ மேஜிக். அல்லது பொருளாதார கொள்கை எதையும் அவர் கடைபிடிக்கவில்லை. there is no economic policies. கணக்கு பார்க்கக்கூடிய கொள்கை எதுவும் அவரிடம் இல்லை. there is no calculative commerce. பின் எப்படி செய்தார்? இப்படித்தான் செய்திருக்க வேண்டும். செய்ததாக நமக்கு யோவான் பதிவு செய்கிறார். அந்திரேயா ஒரு பையனிடம் 5 வாற்கோதுமைகளும் 2 மீன் துண்டுகளும் இருக்கின்றன என்று சொல்லி, இதை வைத்து என்ன செய்வது என்ற ஒரு எதிர்மறையான கேள்வியையும் கேட்கிறார். அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள் என்பதை இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே மோசே செய்ததையும், இன்றைய முதல் வாசகத்திலே எலியாவிடம் உணவு பஞ்ச காலத்திலே ஒருவர், பெரிய மனது படைத்தவர் ஒருவர் 20 வாற்கோதுமைகளையும் ஒரு சாக்கு நிறைய அவர்களுக்கு தானியத்தையும் கொடுத்து, எல்லோருக்கும் கொடுங்கள், மக்கள் அனைவருக்கும் கொடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு சாராருக்கு மட்டும் கொடுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. அனைவருக்கும், பாகுபாடின்றி எல்லோருக்கும் இதை கொடுங்கள், ஏனென்றால் எல்லோரும் பஞ்சத்தில் வாழுகிறோம் என்று சொல்லி கொடுத்தார். அதே போன்றுதான் இங்கும் ஒரு நல்ல பையன் 5 வாற்கோதுமைகளையும் 2 மீன் துண்டுகளையும் மக்களுக்கு தாருங்கள் என்று அவனிடம் இருந்ததை கொடுக்கிறான். ஆக இந்த 2 பேருமே முக்கியமானவர்கள். பழைய ஏற்பாட்டிலே கொடுத்த அவரும், புதிய ஏற்பாட்டிலே கொடுத்த அந்த சிறுவனும் கொடுக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை இயேசு கிறிஸ்து மேற்சொன்ன அந்த கொள்கைகளிலே அவர் ஏதாவது ஒன்றை செய்திருக்க வேண்டும். ஆனால் இங்குதான் இயேசு தான் யார் என்பதையும், என்ன செய்ய போகிறோம் என்பதையும் படிப்படியாக தங்களுடைய சீடர்களுக்கு, அங்கிருந்த மக்களுக்கு அவர் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். என்ன செய்ய போகிறோம் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். புல்தரை, ஆண்களின் கூட்டம், பெண்களை தவிர உணவு கொடுப்பது குறிக்கோள். வைத்திருப்பதை கொண்டு அனைவருக்கும் கொடுப்பது, கடவுளுக்கு நன்றி செலுத்தி எடுத்து நன்றி கூறி கண்களை உயர்த்தி அப்பத்தை கொடுப்பது, இவைகளெல்லாம் பாஸ்கா விழாவையும், பழைய ஏற்பாட்டில் அவர்கள் எப்படி செய்தார்கள், மெசியாவின் காலம் எப்படி இருக்கும் என்பதையும் யோவான் அடையாள முறையிலே சுட்டி காட்டுகின்ற விதங்கள். இவர்தான் மெசியா.
அதாவது தான் என்ன செய்ய போகிறோம் என்பதை அறிந்திருந்து அவர் செய்கிறார். இதைத்தான் முதல் வாசகத்திலே மீண்டும் நான் சொல்லுகிறேன். எலிசா அவர்களுக்கு சொல்லுகிறார், எடுத்து கொடுங்கள். அவர்கள் இருந்த இடம், சூழல், தலைவருடைய மனப்பக்குவம் அனைத்தும் அருமையாக இருந்தது. தன் மக்களை பாதுகாக்கின்ற பராமரிக்கின்ற தெய்வம் ஒருவர் நம்மோடு இருக்கிறார் என்பது அவர் சொல்லுகின்ற முதல் பாடம். வனாந்தரம், புல்தரை, ஆண்கள் அதிகம் எல்லாம் இருந்தாலும் இந்த மக்களை பராமரிக்கின்ற பாதுகாக்கின்ற ஒரு அருமையான காலம் கடவுளின் திருமகன் இங்கே இருக்கிறார் என்பது முதல் பாடம். இரண்டாவதாக இதையே இயேசு நற்கருணையாக பிறகு சொல்லப் போகிறார் என்பதற்கான அடித்தளமாகவும் அமைகிறது. ஆகவே பரிவோடு பாகுபாடற்ற மனநிலையோடு, அதாவது அனைவரையும், ஒரு சாரார் மட்டும் அல்ல, அனைவரையும் வல்லமையான செயலிலானே செய்து, இது ஆண்டவரின் காலம், அருளின் காலம், மெசியா உங்களோடு இருக்கிறார், கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்ற இரண்டாவது பாடத்தையும் அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். கடவுள் பாதுகாத்தார், பழைய ஏற்பாட்டிலே பார்த்திருக்கிறோம். இப்பொழுது அதே கடவுள் அவருடைய திருமகன் வழியாக இங்கு பரிவோடும் பாகுபாடற்ற மனநிலையோடும் வல்லமையான அவரது செயலினால் கிடைத்ததை பெருகச் செய்கின்ற ஒரு அற்புதமான காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை அவர் சொல்லுகிறார். இந்த செயலை செய்துதான் தான் எதிர்பார்க்கப்பட்ட மெசியா, புதிய மோசே என்று ஆண்டவர் கூறுவதாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னையின் பக்தர்களே, மக்களும் இதை சரியாக புரிந்து கொண்டார்கள். அதனால்தான் மக்கள் சொன்னார்கள், இறுதியிலே நாம் படித்தோம், மக்களும் சரியாக புரிந்து கொண்டு உலகிற்கு வர இருந்த இறைவாக்கினர் இவரே என்று கண்டுகொண்டார்கள். ஆரம்ப பாடம். இந்த உணவை கொடுக்கிறார், உணவு உறவை வளர்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இந்த உணவு உறவை வளர்த்தது, எல்லோருக்கும் என்று நான் ஆரம்பித்தேன். பாகுபாடற்ற ஒரு சிந்தனையில் அல்ல, வந்திருந்த அனைவருக்கும் அவர் அதை பகிர்ந்து கொடுத்தார். பரிவுள்ளம், பாகுபாடற்ற மனநிலை, வல்ல செயல்கள், அது இயேசு கிறிஸ்து செய்தது. இவைகளை எல்லாம் மெசியாவின் காலம் என்று ஆண்டவர் நமக்கு எண்பிக்கிறார். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் நமக்கு தேவை. பரிவோடு பாகுபாடற்ற நிலையில் நாம் வாழ வேண்டும், பிறரை வாழ வைக்க வேண்டும். ஆனால் நம்முடைய பாணி, நமக்கு அடித்தளம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், நம்ம இன்ஸ்பயர் பண்ணுறது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் ஒவ்வொரு முறையும் உங்களிடம் சொல்வது இதுதான், நம்மை வழிநடத்துவது இந்த விவிலியம் அல்ல, நம்மை வழிநடத்துவது சீரியல். ஆகவே அதிலிருந்தே உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, மறு கண்ணில் வெண்ணெய் என்று வாழ்வது நம்முடைய பாணி. உள்ளொன்றும் புறமொன்றும் வைத்து பேசி நாசுக்காக கவிழ்த்து விடுவது நம்முடைய பாணி. இதை ஊட்டி வளர்ப்பது நம்முடைய சீரியல்கள். எனக்கு வேண்டியவன், சொந்தக்காரன், நண்பன் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் மாற்றி மாற்றி பாகுபாடோடு வாழ கற்றுக்கொண்டிருக்கின்ற தலைவர்கள், வாழுகின்ற மக்கள், குடும்பங்கள் நம் கண்முன் நிறைய இருக்கின்றன. ஃபேவரட்டிசம், நெப்போட்டிசம், பார்ஷியாலிட்டி என்று நமக்குள்ளே, நம்முடைய குடும்பத்திற்குள்ளே எவ்வளவு பாகுபாடுகளை வைத்திருக்கிறோம், எவ்வளவு வேறுபாடுகளை வைத்திருக்கிறோம், எவ்வளவு காழ்ப்புணர்ச்சிகளை வைத்திருக்கிறோம். தலைவர் முதல் கடைநிலை ஊழியர் வரை சொல்லுகிறேன், யதார்த்தமாக சொல்லுகிறேன். நடந்த நம்முடைய பட்ஜெட்டை பாருங்கள், என்ன நடந்தது? யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள் அல்ல, அரசியல் பேச வேண்டும் என்பதும் என்னுடைய எண்ணம் அல்ல, இது அரசியல் பேசுகின்ற இடமும் அல்ல. ஆனால் யதார்த்தங்கள் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே கூடியிருந்த மக்கள் கூட்டம் அனைத்திற்கும் என்ற அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பாகுபாடற்ற எல்லோரும் ஒரே சூழலில் தான் வாடுகிறார்கள், எல்லோரும் ஒரே வேதனையைத்தான் அனுபவிக்கிறார்கள், எல்லோரும் பசி பஞ்சத்தில் இருந்தார்கள் என்பது எலிசா காலத்தில் நமக்கு தெரிந்திருந்தது. ஆகவேதான் அந்த நல்ல மனிதர் 20 வார்கோதுமைகளையும் ஒரு சாக்கு நிறைய
கோதுமைகளையும் கதிர்களையும் கொண்டு வந்து கொடுத்து எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுங்கள். பஞ்சத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் எல்லோருக்கும் ஒன்றாக இருக்கின்ற அவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். நீங்கள் நல்ல தலைவர், எலிசா ஒரு நல்ல இறைவாக்கினர், ஆகவே உங்களிடம் கொடுக்கிறேன். ஒருவேளை நான் இதை கொடுப்பதாக இருந்தால் எனக்கு வேண்டியவனுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் நல்ல தலைவராக நல்ல இறைவாக்கினராக இருப்பதால் இதை உங்களிடம் ஒப்படைக்கிறேன், பகிர்ந்து கொடுங்கள் என்ற நல்ல எண்ணத்தோடு சொல்லாமல் வரிகளுக்கு இடையிலே படித்தால் இதுதான் புரியும். அவர் அந்த நல்ல எண்ணத்தோடு தான் அவரிடம் கொடுக்கிறார். அந்த பையனும் 5 வார்கோதுமைகளையும் மீன்களையும் கொடுத்த பொழுது இவர் ஒரு நல்ல தலைவர், இவரிடம் கொடுத்தால் மக்கள் அனைவருக்கும் எப்படியாவது கொடுத்து விடுவார் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு, அந்த சிறிய பிஞ்சு உள்ளத்திற்குரிய தாராள குணத்தோடு, எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் பரிவிரக்கத்தோடு செயலாற்றுகின்ற அவரிடம் கொடுக்க, அதை பயன்படுத்தி எலிசாவும் அதை பயன்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் வல்லமையான செயலை செய்து இந்த அற்புதத்தை அவர்களுக்கு செய்தார்கள். மனிதன் பாகுபாடோடு இருந்தாலும் சரி, வேறுபாடோடு இருந்தாலும் சரி, அவன் ஒரு விதமான நச்சுத்தன்மையோடு செயல்பட்டாலும் சரி, இறைவன் மக்களை கைவிடுவது இல்லை என்பதை பராமரிக்கின்ற இறைவன், பாதுகாத்து வழி நடத்துகின்ற இறைவன் உங்களுக்கு எல்லாம் செய்வார் என்பதை உறுதியோடு சொல்லுகின்ற ஒரு அருமையான பாடத்தை, முதல் பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த உணவும் உங்கள் உறவை வளர்க்க வேண்டும் என்று அடித்து சொல்லுகிறார். ஆகவே நமது குடும்ப உறவே உடைந்து போகக்கூடிய அளவிற்கு நாம் என்னவெல்லாம் செய்கிறோம் என்று சற்று யோசித்து பாருங்கள். எப்படியெல்லாம் நமக்கு வேண்டிய குழந்தை, வேண்டாத குழந்தை, பெற்றெடுத்த குழந்தையாக இருந்தாலும் நாயே பேயே என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் பாகுபாட்டோடு நம்முடைய குடும்பத்திலே வாழவில்லையா? நிச்சயமாக வாடுகிறோம், இல்லை என்று மறுப்பதற்கில்லை. ஒரு நேரம் மற்றொரு நேரம் அப்படி வாழ்ந்தால் பரவாயில்லை. தொடர்ந்தே இவன் எனக்கு பிறந்த அயோக்கியன், இவன் என் பெயரை கெடுப்பதற்காக இருக்கின்ற ஒரு பெண் குழந்தை என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஆகவே நம்முடைய உணவும் குடும்பத்திலே நாம் சாப்பிடுகின்ற அனைத்தும் உறவை வளர்க்க வேண்டும். அதைத்தான் முதல் பாடமாக அவர் கல்வாரி செல்வதற்கு முன்பாக, நற்கருணை ஏற்படுத்துவதற்கு முன்பாக, இது ஒரு அன்பின் சமுதாயம், இது கூட்டுறவின் ஒரு எடுத்துக்காட்டு என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெள்ளத் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய குடும்பங்கள் எப்படி சின்ன பின்னமாகின்றன என்பதை ஒரு சின்ன உண்மை நிகழ்ச்சியை சொல்லி வாக்கியங்களை படித்து முடிக்கிறேன். நடந்தது கோவையில். ஒரு நாள் ஒரு பெண்மணியை எங்களுடைய கல்லூரியிலே வேலை செய்து கொண்டிருந்த அருட்சகோதரிகள் இரவு நேரத்தில் அழைத்து வந்திருந்தார்கள். வந்து அவர்கள் எங்களிடம், இது மேலேயும் கீழே நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஃபாதர், பார்க்குறதுக்கு சந்தேகமாக இருந்துச்சு, இந்த பிள்ளை ஏதோ தப்பு பண்ண போகுதுன்ட்டு, ஆகவே அதை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன வாழ பிடிக்கவில்லை என்று சொன்னால் உடனே நான் இவளை இங்கே அழைத்து வந்து விட்டேன் என்று இரவு 10:30 மணி போல் எங்களிடம் அழைத்து சொன்னார்கள். நாங்களும் அந்த பெண்ணிடம் கேட்டோம் என்ன ஏது என்று. இனிஷியல் என்கொயரி. அதில் அவள் சொன்னால், என்னுடைய தம்பியை என்னுடைய பெற்றோர்கள் அன்பு செய்கிறார்கள், ஆனால் என்னை அவர்கள் ஒரு பொருட்டாகவே நினைப்பதில்லை. என்னுடைய தம்பிக்கு எல்லாம் செய்கிறார்கள், எனக்கு எதுவுமே செய்வதில்லை. இது எனக்கு மனக்குழப்பத்தையும் மன அழுத்தத்தையும் தருகிறது. ஆகவே நான் சாகலாம் என்று நினைக்கிறேன். என்ன செய்வது என்று புரியாமல் மேலும் கீழும் அலைந்து கொண்டிருந்த பொழுதுதான் இந்த சகோதரனை அழைத்து வந்தார்கள் என்றார்கள். சரிம்மா இரு, நீ வீட்டிலே இரு, நாங்கள் நாளைக்கு உங்கள் வீட்டில் அப்பா அம்மாவை கூப்பிட்றோம் என்று சொல்லி வீட்டிற்கு தெரியப்படுத்தினோம். இந்த மாதிரி பயப்படாதீங்க, உங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்குது, நாளைக்கு காலையில் ஒரு 6 மணி போல் வந்து பேசி கூட்டிகிட்டு போங்கன்னு. அவங்க 4 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. ஆர்வம், என்னாச்சோ ஏதாச்சோ என்று வந்தார்கள். நகர்ந்ததை சொன்னோம். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருந்தினார்கள். எப்படி குடும்பம் வீணாக போகிறது என்று பாருங்கள். ஏன் பையனுக்கு மட்டும் எல்லாம் செய்கிறோம், பெண்ணுக்கு ஏன் செய்வதில்லை? ஏன் அவனை மிகவும் மதிப்போடும் மரியாதையோடும் நடத்துகிறோம், பெண்ணை ஏன் நாம் நடத்துவதில்லை? செலவு ஐட்டோங்கிறதுக்காகவா? எதற்காக? நாம் தானே பெற்றெடுத்தோம், நம்முடைய குழந்தை தானே அது. ஏன் அப்படி நினைக்கிறோம்? ஏன் இந்த பாகுபாடு? ஏன் இந்த வேறுபாடு? எதற்காக இந்த ஃபேவரட்டிசம்? ஆண்டவர் இன்று நமக்கு அதைத்தான் சொல்லுகிறார். அனைவரையும் அவர் அமர வைத்து நற்கருணைக்கு அழைத்து செல்ல போகிற முதல் பாடம் இது. ஆகவே தாராள உள்ளத்தோடு வாழ கற்றுக்கொள்வோம். எதையும் நீங்கள் தர வேண்டாம், வெறும் அன்பையும் அருளையும் ஆசிரியம் உற்சாகத்தையும் ஊக்கத்தை மட்டும் உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுங்கள். அது மட்டும் போதும், அவர்கள் வாழ்ந்து விடுவார்கள், அவர்களால் வாழ முடியும். நமக்கு ஆண்டவர் தர சொல்லுகின்ற ஒரு அருமையான பாடத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன்.
கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 9வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே இவ்வாறு சொல்லுகிறார். பிறகு 6வது வசனத்தை படிக்கிறேன். 7-8 2வது கொரிந்தியர் 9:7-8. ஒவ்வொருவரும் தமக்குள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும், மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். இதைத்தான் முதல் வாசகத்திலும் 3வது வாசக நற்செய்தியிலும் நாம் படித்தோம். அந்த பையனும் அவரும் முகமலர்ச்சியோடு கொடுத்தார்கள். பெரிய தலைவர்களும் நாமும் நம் குடும்பத்தில் முகமலர்ச்சியோடு கொடுக்க வேண்டும். உனக்கு கொடுக்க மாட்டேன், வேண்டாம் என்ற பாகுபாடு உள்ளம் நம்மை மிகவும் அலைக்கழிக்கும். அடுத்ததாக 8வது வசனம், கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர், எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அருமையான கடவுள், நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு நிறைய கொடுக்குறதா சொல்கிறார். ஆகவே கடவுள் உங்களை எல்லா நன்மைகளாலும் நிரப்ப வல்லவர், எந்த சூழ்நிலையிலும் பாகுபாட்டோடு நீங்கள் செயல்பட்டாலும், நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும், முடியாது என்று சொன்னாலும் வாழ வைப்பார். வாழ்ந்திருக்கிறோம், வாழ முடியும். இதுதான் நம்முடைய பாடம். இப்பொழுது கன்க்ளூஷன் 6வது வசனத்தில் இருக்கிறது. குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். பாகுபாட்டோடு செயல்பட்டால் அதற்குரியதை நாம் பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, முதல் பாடமாக ஆண்டவர் சொல்லுவது உணவு உறவை பலப்படுத்துகின்றது. ஆகவே தாராளமாக வாழ கற்றுக்கொள்வோம். இந்த உணவோடு சேர்த்து உறவையும் வளர்ப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க, ரம்யமான வாழ்வாக இருக்க, நம்முடைய குழந்தைகளை, நம்மோடு இருக்கக்கூடிய உறவுகளை பலப்படுத்தி உணவருந்தி மகிழ்ந்து உறவை பலப்படுத்துகின்ற வாழ்வாக இருக்க வாழ்ந்து காட்டிய அன்னையின் அடிச்சுவட்டிலே நடப்போம். கருவறை டு கல்லறை ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, புரிந்து கொண்ட வாழ்வாக, பாகுபாடற்ற வாழ்வாக, பரிவுள்ளம் கொண்ட வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் அல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் அல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட ஆட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். பரிவுள்ளத்தோடு பாகுபாடற்ற மனநிலையோடு செயலாற்றுகின்ற நம் தந்தையிடம் நமக்கு தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். இறை தந்தையே இறைவா, முற்கால இறைவாக்கினர் வழியாக நீ செய்த அருஞ்செயல்களை நினைவு கூர்ந்து உமது திரு அவையின் ஊழியர்கள் புதிய ஆற்றலோடு உமது பணியினை செய்ய வேண்டிய ஞானத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்லாயனே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை நிறைவாக ஆசீர்வதியும்.
இவர்கள் தன்னலமின்றி தங்களை தேர்ந்தெடுத்த மக்களின் நலனுக்காக உழைத்திடவும் நாடு வளமையும் செழுமையும் பெற நல்ல மழையை பொழிந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உணவாக வந்த தெய்வமே, பஞ்சம், பசி, பட்டினி காரணமாக அன்றாட தேவைகளுக்கு ஏங்கி தவிக்கும் மக்களுக்கு உதவி செய்து பகிர்ந்து வாழும் மனதை தந்திடவும் இதன் மூலம் உமது அன்பை பறைசாற்றும் கருவிகளாக நாங்கள் வாழ்ந்திட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலம் நாடி வந்துள்ள பக்தர்களையும் சமூக ஊடகங்கள் வழியாக திருப்பலியில் பங்கேற்பவர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். பல்வேறு ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் வருகை புரிந்துள்ள இவர்கள் அனைவரும் இன்னல்கள் இடையூறுகள் நீங்கி நிறைவான மகிழ்வான வாழ்வு வாழ தேவையான அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பொழிந்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். இந்த மாதம் முழுவதும் இறைவன் நம்மை வழி நடத்தியதைப் போல வர இருக்கின்ற மாதத்திலும் இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிப்போம். திருமணமாகி குழந்தைகள் இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்காகவும், சரியான வரனில்லாமல் திருமணம் தள்ளிப்போகின்ற அருமையான குழந்தைகளுக்காகவும், மன ஒற்றுமை இல்லாமல் ஓடிவிடலாமா பிரிந்து விடலாமா என்று நினைக்கக்கூடிய தம்பதியர்களுக்காகவும் இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த வாரத்திலே பிறந்த தின விழாவையோ திருமண நாளையோ நினைவு கூறக்கூடிய அனைவருக்காகவும் அன்னையினுடைய திருப்பிடத்திலே ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்த எல்லா சூழல்களிலும் நமது கரம் பற்றி வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதிலானே ஆனந்தம். உன்னில் உனக்காய் வாழ்வது எந்தன் ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது எந்தன் ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். பரிவுள்ளத்தோடு பாகுபாடற்ற மனநிலையில் செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளையும் எங்களையும் ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே
எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், எந்நாளும் எவ்விடத்திலும் சிறப்பாக வாரத்தில் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய திருப்பீடத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர்களோடு இங்கே கூடியிருக்கின்ற நாங்களும் ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. குடும்பத்தில் பரிவுள்ளத்தோடும் பாகுபாடற்ற மனநிலையோடு செயலாற்ற வரம் வேண்டி ஆண்டவரிடம் சேர்ந்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்ற யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் பரிவோடும் பாகுபாடற்ற உள்ளத்தோடும் நாங்கள் செயல்பட எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழிநடத்தியருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி.
இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றார். பரிவோடும் பாகுபாடற்ற மனநிலையோடும் செயலாற்றுகின்ற அன்பு ஆண்டவர். இவரது திருவிருந்திற்கு அதே மனநிலையிலே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா, அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. நன்றியோடு மன்றாடுவோமாக. விண்ணக மறை நிகழ்வுகளால் எம்மை புனிதப்படுத்தும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்களுக்கு மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால்
ஆசிர்வதிப்பார்.